எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உடல் சூட்டை குறைக்க நம் சாப்பிடக்கூடிய உணவுகள் என்னென்ன அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ முழுமையாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. சரி வாங்க நண்பர்களே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் அண்ட் அவைலபிள் அண்ட் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர். பைமோட் ஷாப்பிங் ஆப் இதற்கான லிங்க் கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நண்பர்களே, செக் பண்ணி பாருங்கள். சரி வாங்க நண்பர்களே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கோடைக்காலம் வந்தாலே நண்பர்களே, வெயிலின் வெப்பம் அதிகரித்து விடும் நண்பர்களே. அதனால் பலருக்கு இயற்கையாகவே உடல் உஷ்ணம் அதிகமாகிவிடும். இதன் விளைவாக அதிக சோர்வு, வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, அதிக வேர்வை, சிறுநீர் கழிப்பது பிரச்சனை மற்றும் சர்ம நோய்கள் என பல கோடை காலங்களில் அவதிப்படுவது உண்டு நண்பர்களே. இந்த மாதிரி பிரச்சனைனால் அவதிப்படுறவங்க இந்த வீடியோவில் இது போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கவும் மற்றும் வெயிலின் தாக்கத்தை சமாளிக்கவும், கோடை காலத்தில் உடல் குளிர்ச்சியாக வைக்கவும் என்னென்ன உணவுகள் சாப்பிடணும்னு இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம் வாங்க நண்பர்களே. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே இருக்கும் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பர்களே. சரி வாங்க நண்பர்களே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோடை காலத்தில் உடல் சூட்டை குறைத்து உடல் குளிர்ச்சியாக வைக்க நாம் சாப்பிடக்கூடிய 10 வகையான உணவுகள் என்னென்ன அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நண்பர்களே. 1 தர்பூசணி, 2 வெள்ளரி, 3 முலாம்பழம், 4 இளநீர், 5 நுங்கு, 6 பதநீர், 7 வெந்தயம், 8 நீர்மோர், 9 நீராக்காரம், 10 கம்பங்கூழ். இந்த 10 வகையான பயன்களை பற்றி விரிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தால் உன் நண்பர்களுக்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. சரி வாங்க நண்பர்களே, அந்த 10 வகையை விரிவாக பார்க்கலாம். 1 தர்பூசணி பழம். அதிக நீர்ச்சத்து உள்ள பழங்களில் முதன்மையாக உள்ள ஒரு பழம் தர்பூசணி பழம் நண்பர்களே. உடலில் நீர்வறட்சியை போக்கவும் அதிக நீர்ச்சத்து உள்ள உணவுகள் சாப்பிட வேண்டியது மிகவும் அவசியம் நண்பர்களே. அந்த வகையில் பார்த்தோம்னா தர்பூசணி உடல் உஷ்ணத்தை குறைக்கவும் உடல் வறட்சியை போக்கவும் ஒரு முக்கியமான பழம் ஒன்று நண்பர்களே. 2 வெள்ளரிக்காய். வெயில் காலம் வந்தாலே பேருந்து நிலையங்களிலும் மற்றும் அதிக கூட்டம் உள்ள இடங்களிலும் விற்கக்கூடிய ஒரு உணவு தான் வெள்ளரிக்காய் நண்பர்களே. அதிக நீர்ச்சத்து மட்டும் இல்லாமல் நார்ச்சத்தும் அடங்கியிருக்க பழம் வெள்ளரிக்காய் தான். இந்த வெள்ளரிக்காய் உடல் குளிர்ச்சியாக மட்டும் வைக்காம செரிமானத்தையும் எளிதாக்கும் நண்பர்களே. வெள்ளரிக்காயில் நாட்டு வெள்ளரிக்காய், ஹைபிரிட் வெள்ளரிக்காய்னு உண்டு நண்பர்களே. அந்த நாட்டு வெள்ளரிக்காய் சாப்பிடுவது மிகவும் நல்லது நண்பர்களே. வெள்ளரி பழமும் இந்த சீசன்ல நிறைய கிடைக்கும். இந்த பயன்படுத்தி ஜூஸாகவும் போட்டு குடிக்கலாம். இதுவும் உடலுக்கு மிகவும் குளிர்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கு மிகவும் வெள்ளரி பழம் நல்லது நண்பர்களே. 3 முலாம்பழம். தர்பூசணிக்கு அடுத்த குளிர்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய பழம் பார்த்தோம்னா அது முலாம்பழம் தான் நண்பர்களே. அதிக குளிர்ச்சி தன்மை கொண்ட பழம் என்கிறனால முலாம்பழத்தை அளவாக தான் சாப்பிடணும். அளவுக்கு அதிகமாக சாப்பிடும் பொழுது சளி, காய்ச்சல் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு நண்பர்களே. அளவாக சாப்பிட்டால் இது ஒரு அற்புதமான முலாம்பழம் தான் நண்பர்களே. 4 இளநீர். எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய ஒரு பானம் பார்த்தோம்னா இளநீர் தான் நண்பர்களே. உடல் வெப்பத்தை தணிப்பதில் இளநீருக்கு நிக இளநீர் தான் சிலருக்கு இயற்கையாகவே உடல் உஷ்ணம் குறைக்கும். இப்படிப்பட்டவங்க காலையில் வெறும் வயிற்றில் இளநீர் குடித்து வந்தால் மிகவும் நல்லது. அன்றைய நாள் முழுவதும் புத்துணர்ச்சியாகவும் மற்றும் குளிர்ச்சியாகவும் இருக்கும் நண்பர்களே. 5 நுங்கு. பனைமரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான உணவுன்னு பார்த்தீங்கன்னா பனநுங்கு. இதில் நீர்ச்சத்து மட்டும் இல்லாமல் கனிமச்சத்தங்களும் அடங்கி இருக்குது நண்பர்களே. நுங்கு உடல் வெப்பத்தை குறைத்து உடலை நல்ல குளிர்ச்சியாகவும் வைத்து கொள்ள உதவுகிறது நண்பர்களே. பொதுவாக வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா அம்மை போன்ற சர்ம நோய்கள் வருவது உண்டு. ஆனால் இந்த நுங்கினை சாப்பிட்டு வந்தால் இந்த பிரச்சனை வருவது தடுக்கலாம் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உன் நண்பர்களுக்கு தயவுசெய்து ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.